உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். சித்தர்களை நாம் ஏன் கொண்டாடுகிறோம்? அதுதான் ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஏன்னு 3 விதமாக சொல்லலாம். ஒன்று, சமயத்தில் சீர்திருத்தம் செய்தார்கள். அடுத்தது, சமூகத்தில் சீர்திருத்தம் செய்தார்கள். அல்லது வழிபாட்டு முறைகளில் சீர்திருத்தம் செய்தார்கள்ங்கிற அந்த 3 விஷயங்களுக்காகத்தான் சித்தர்களை நாம் கொண்டாடிட்டு இருக்கோம். அப்படி பார்த்தா அவர்களும் படைத்தல், காத்தல், அழித்தல் இந்த 3ஐயுமே தொடர்ந்து செய்தாங்க அப்படிங்கிறதுக்கான அடையாளம் தான் நம்முடைய வள்ளல் பெருமான் மிக நவீன சித்தராக நமக்கு 19ஆம் நூற்றாண்டில் வந்து வாய்த்திருக்கிறார். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அந்த பாடலில் எதையெல்லாம் அவர் கேள்வி கேட்கிறாரோ அதையெல்லாம் அவர் உடைத்தெறிந்தார், மடைமாற்றம் செய்தார். அதனால தான் நம்ம சொல்கிறோம் சித்தர்களை ஏன் கொண்டாடுறோன்னா அவங்க 3 விஷயங்களில் மிக பெரும் மாற்றங்களை செய்தார்கள், புரட்சிகளை செய்தார்கள். வழிபாட்டு முறைன்னு நம்ம சொல்கிறோம், ஆனால் சிலைகளை வழிபாடு செய்வது முக்கியமா, மனிதர்களை வழிபாடு செய்வது முக்கியமா என்கின்ற கேள்வியை அவர்கள் தொடர்ந்து எழுப்பிக்கொண்டே இருந்தார்கள். அட் தி காஸ்ட் ஆஃப் அப்படின்னு சொல்வோம்ல, அந்த மாதிரி மனிதர்களை புறம் தள்ளிவிட்டு சிலைகளை கொண்டாடுவது என்பது சரியல்ல. மனிதர்கள்தான் இறை என்கின்ற நிலையை நம்முடைய வள்ளல் பெருமான் நமக்கு உணர்த்துகிறார் இந்த பாடல் மூலமாக. இப்போ நம்ம பார்க்க போகிற பாடலில் கிட்டத்தட்ட 10 நிலைகளை அவர் கேட்குறார், கேள்வி கேட்கிறார். 10 நிலைகளை. ஆச்சரியமாக இருக்குது. ஒரு ஞானி, ஆன்மீகத்தில் உச்சம் பெற்ற ஒரு ஞானி எப்படி அந்த சமூகத்தை சல்லடையாக சலித்து பார்த்து அதில் இருக்கின்ற கசடுகளையெல்லாம் நீக்க வேண்டும் என்று முயற்சி செய்து வாழ்நாள் முழுக்க அதற்காகவே பாடுபட்டவர் இந்த கசடுகளை நமக்கு பட்டியலிட்டு கொடுக்கிறார். அதுதான் இதில் மிக முக்கியம். அதை தவிர விஞ்ஞானம், மெய்ஞானம், இந்த 2லையும் மெய்ஞானம் என்பதை அவர் கேள்வி கேட்கிறார். ஏனென்றால் விஞ்ஞானத்தின் பார்வையில் தான் சித்தர்கள் எப்போதுமே தங்களுடைய பாடல்களை, தங்களுடைய சிந்தனைகளை கொடுத்தார்கள். அவர்களுக்கு ப்ரூஃப்னு நம்ம சொல்வோம்ல, சான்றுகள், அது முக்கியமாக இருந்தது. அந்த விஞ்ஞானம் எப்போதுமே சான்றுகளின் படிதான் இருக்கும் என்றால் அப்படிப்பட்ட ஒரு வாழ்வியலைத்தான் நம்முடைய சித்தர்களும் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட கேள்வியைத்தான் வள்ளல் பெருமானம் இந்த பாடலில் கேட்குறாரு. முதல்ல பாடலை பார்த்துடலாம். அதில் இருக்கிற 10 படிநிலைகள் என்னங்கிறத நீங்களே புரிஞ்சுக்கலாம். பார்க்கலாமா? உடம்பு வருவகை அறியீர், உயிர் வகையை அறியீர், உடல் பருக்க உண்டு நிதம் உறங்குதற்கே அறிவீர், மடம் புகு பேய் மனத்தாலே மயங்குகின்றீர், மனத்தை வசப்படுத்தும் வழித்துறைகள் அறியீர், இடம்பெறு பொய் வாழ்க்கையிலே இன்ப துன்பம் அடுத்தே எண்ணி எண்ணி இழைக்கின்றீர், ஏழை உலகீரே நடம்புரி என் தனித்தந்தை வருகின்ற தருணம் நன்னியது நன்னுமினோ புண்ணியம் சார்வீரே. 6ஆம் திருமுறையில் புனித குலம் பெருமாறு அருளல் அப்படிங்கிற பகுதியில் 5571வது பாடலாக இது இருக்குது. மனிதர்கள் சமூகத்தில் 19ஆம் நூற்றாண்டில் அல்லது அதற்கு முன்பாக எப்படியெல்லாம் இருந்தார்கள் அப்படிங்கிற ஒரு பட்டியலை கொடுக்குறாரு. இது 19ஆம் நூற்றாண்டு பட்டியல் மட்டுமா? இப்போ 21ஆம் நூற்றாண்டுக்கு வச்சு பார்த்தா இப்போவும் இது சரிவர பொருந்துது. அந்த அளவுக்கு மனிதர்கள் இன்னமும் இப்படித்தான் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்மால் புரிஞ்சுக்க முடியுது. முதல் வரியை பாருங்களேன், அதுலேயே அந்த விஞ்ஞானம், மெய்ஞானம், அதற்கான மாறுபாடு நன்றாக புரிகிறது. உடம்பு வருவகை அறியீர், உயிர் வகையை அறியீர். இதுதான், அதாவது உடம்பு வருவகை அறியீர், உயிர் வகையை அறியீர்னா சயின்டிஃபிக்காக இந்த உடம்பு எப்படி வந்தது, உயிர் எப்படி வந்தது, பிறப்பு எப்படி வந்தது அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சிக்காம அல்லது புரிய வைக்காம மக்களுக்கு புரியக்கூடாது என்கின்ற நிலையில் சில பல கொட்டேஷன்ஸ், சில பல சிந்தனைகளை சொல்லி நாங்கள் முகத்தில் பிறந்தோம், தோளில் பிறந்தோம், தொடையில் பிறந்தவர்கள், காலு கீழே பிறந்தவர்கள், இப்படியாக ஒரு கதையை சொல்கிறார்கள் அல்லவா? அதைத்தான் வள்ளல் பெருமான் கேள்வி கேட்கிறார். உடம்பு எப்படி வந்தது, உயிர் எப்படி வந்தது, இதை விஞ்ஞானபூர்வமாக சொல்லாமல் மக்களை ஏமாற்றி வைத்திருக்கிற ஒரு கூட்டத்தை பார்த்து வள்ளல் பெருமான் கேள்வி கேட்கிறார். ஏனென்றால் உலகத்தில் எங்கே போனாலும் உயிர் என்பதோ உடம்பு என்பதோ குழந்தை பிறப்பு என்பதோ ஒரு வகையாகத்தான் நடக்கும். ஆனால் அப்படி இல்லாமல் முகத்தில் பிறந்தோம் என்று சொல்லும்போது அது எப்படி பகுத்து அறிகின்ற பகுத்தறிவுக்கு புறம்பானதாக இருக்கிறது, விஞ்ஞானத்துக்கு புறம்பானதாக இருக்கிறது. ஆனால் அதை சொல்லியே மக்களை நம்ப வைத்திருக்கிற கூட்டத்தை பார்த்து வள்ளல் பெருமான் இந்த கேள்வியை கேட்கிறார்.
அடுத்தது பாருங்க, உடல் பருக்க உண்டு நிதம் உறங்குதற்கே அறிவீர். அவ்வளவுதான். இதுல புரிய வைக்கணுமா இல்ல விளக்கம் சொல்லணுமா? உடல் பருக்க உண்டு நிதம் உறங்குதற்கே அறிவீர். நிதம் உறங்குதற்குனா வெறுமே உடல் உறங்குகின்ற உறக்கத்தை சொல்லவில்லை. சிந்தனை இல்லாமல் மற்றவர்களை சிந்திக்கவும் வைக்காமல் ஒரு அறியாமையிலேயே வைத்திருக்கிறார்கள் அல்லவா, அந்த உறக்கத்தை வள்ளல் பெருமான் சொல்கிறார். அடுத்தது பாருங்க, மடம் புகு பேய் மனத்தாலே மயங்குகின்றீர். மடம் புகு பேய் மனத்தாலே, மடம்னா அறியாமை, புரிஞ்சிக்கவே மாட்டேன் அப்படிங்கிற ஒரு பிடிவாதத்தோடு இருக்கின்ற மனத்தை வைத்துக்கொண்டு அதிலேயே மயங்கி போய் கிடக்குறீங்க. சரி, நீங்கள் தான் மயங்கி போய் கிடக்குறீங்கன்னா மற்றவங்களையாவது விடணும்னா அதுவும் இல்லையா. அது என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்க. மடம் புகு பேய் மனத்தாலே மயங்குகின்றீர், மனத்தை வசப்படுத்தீர், வசப்படுத்தும் வழித்துறைகள் அறியீர். அப்படி விஞ்ஞானத்தின்படி மனத்தை வசப்படுத்துகின்ற வழியையும் தெரிஞ்சுக்க மாட்டீங்க. அப்படி தெரிஞ்சாலும் நீங்கள் அதுபடி வாழவும் மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது, இடம்பெறு பொய் வாழ்க்கையிலே, இதுதான் ரொம்ப முக்கியம். இடம்பெறு பொய் வாழ்க்கையிலே, வாழ்க்கை முழுதும் இந்த மாதிரியான கட்டுக்கதைகள், கற்பனைகள், இதை வைத்தே வாழ்ந்து முடிக்கின்ற அந்த பொய் வாழ்க்கையிலே உண்மைக்கு அங்கே இடமே இல்லை. ஞானத்துக்கு, மெய்ஞானத்துக்கு, விஞ்ஞானத்துக்கு இடமே இல்லாமல் ஒரு பொய்ஞான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று ரொம்ப ஆணித்தரமாக ரௌத்திரம் பேசுகிறார் நம்முடைய வள்ளல் பெருமான். சரி, அந்த பொய் வாழ்க்கையில் என்ன பண்ணுறாங்களாம் அதை சொல்கிறார் பாருங்க. இன்ப துன்பம் அடுத்தே எண்ணி எண்ணி இழைக்கின்றீர். அது சரி, மற்றவங்களுக்கு இன்ப துன்பம் கொடுக்கறத தாண்டி தங்களுக்கும் இன்ப துன்பம் வந்துக்கிட்டே இருக்கேன்னு அதை பற்றியே நினச்சிட்டு இருக்கீங்க. எண்ணி எண்ணி இழைக்கின்றீர் அப்படிங்கிறாரு. அடுத்தது, ஏழை உலகீரே. இதுதான் ரொம்ப முக்கியம். உங்கள்கிட்ட 1000 செல்வம் இருக்கலாம், ஆனால் நீங்கள் ஏழை உலகீர் தான். ஏன்னா சிந்தனை என்கின்ற செல்வம் இல்லை, பகுத்தறிவு என்கின்ற பகுத்து அறிகின்ற செல்வம் இல்லை, அறியாமை என்கின்ற அந்த கட்டுக்கதையை, மூட நம்பிக்கைகளை நம்புகின்ற அந்த நிலை மட்டுமே இருக்கிறது என்றால் அது நிச்சயமாக செல்வத்தில் சேராது. எனவே நீங்கள் ஏழை உலகீரே என்று வள்ளல் பெருமான் ரொம்ப தெளிவாக, தெள்ள தெளிவாக அழைக்கின்றார். எப்படி நிறைவு செய்கிறார் பாருங்க. நடம்புரி என் தனித்தந்தை வருகின்ற தருணம். நடம்புரி என் தனித்தந்தை. ஏன் நடம்புரி? அதுதான் ரொம்ப முக்கியம். ஒளி விளக்கு, ஒளியை ஏற்றி வைத்தால் அது எப்போதும் ஒரு மெல்லிய நடனம், ஆனந்த தாண்டவம் ஆடிக்கொண்டே இருக்கும். காற்று இல்லை என்றாலும் கூட, காற்று வீசாத ஒரு நிலையாக இருக்கின்ற காற்றில் எரிகின்ற தீபம் கூட ஒரு சின்ன அசைவோடு தான் இருக்கும். அப்படின்னா அதைத்தான் நடம் புரிகின்ற தனித்தந்தை, எக்ஸ்க்ளூசிவ், ஒன் அண்ட் ஒன்லி. இதற்கு மாற்று அல்லது ஈடு இணை அல்லது இது இல்லைன்னா இன்னொன்று போல செய்தல், ஒளிக்கு போல செய்தல்னு ஏதாவது இருக்குமா? இல்லை இல்லை. எனவே தனித்தந்தை என்று வள்ளல் பெருமான் ரொம்ப ஆணித்தரமாக சொல்றார். அவர் வருகின்ற தருணம், நிறைவு வார்த்தையை பாருங்க. நன்னியது நன்னுமெனோ புண்ணியம் சார்வீரே. நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா நல்லதை யோசிங்க, அந்த தனித்தந்தையோடு இருக்க வேண்டும் என்பதை விரும்புங்கள் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாருன்னா நமக்கு அந்த விருப்பம் இருக்கிறதா இல்லையாங்கிறதா இப்போ நம்ம முன்னாடி இருக்க கேள்வி. நிச்சயமாக அந்த ஒளி நடம்புரிகின்ற அல்லது நடம்புரிகின்ற ஒளியை, தனித்தந்தையை சார்கின்ற வாழ்க்கையை நாமும் வாழ்ந்தால்தான் நம் மனசில் இருக்கின்ற அறியாமை என்கின்ற அந்த இருட்டு, கசடு, கழிவு எல்லாமே இல்லாமல் போகும் என்பதைத்தான் வள்ளல் பெருமான் இந்த மிக நீண்ட பாடல். ஆனால் ஒவ்வொரு வரியிலையும் நாம் எல்லாருமே குடியிருக்கிறோம், அதுதான் மிக முக்கியம். எல்லோருக்குள்ளும் இந்த மாதிரியான கசடுகள் இருக்கின்றன. அதை இல்லாமல் ஆக்குவதற்குத்தான் வள்ளல் பெருமான் ஒளியோடு வருகிறார். அந்த ஒளியை நம் மனசில் சிக்கன பற்றி கொள்வோம். அதன் மூலமாக அந்த வெளி முழுக்க இருக்கின்ற ஒளியை நம் மனசுக்குள்ளும் இருத்தி வைத்து கொள்ளலாம். இந்த பாடல் நமக்கு அந்த பாதையை சொல்லி தருகிறது. வரும் திங்கட்கிழமை முதல் ஆண்டாளின் திருப்பாவையில் ஒரு புதிய பயணம். 7ஆம் நூற்றாண்டு ஆண்டாள் 21ஆம் நூற்றாண்டு நமக்கு உணர்த்துவது என்ன? ஆண்டாளின் திருப்பாவையோடு ஒரு புதிய பயணத்தை தொடர்வோம். நன்றி, வணக்கம்.